வேலூர் மாநகராட்சி ஆர்வி நகர், சிதம்பரனார் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தெருக்களில் தேங்கியதாகவும் வீடுகளுக்குள் புகுந்ததாகவும் புகார் தெரிவித்த மக்கள் அதனை அப்புறப்படுத்த கோரி சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான கள தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் முரளி. குறிப்பாக அந்த பகுதியில் எங்கெங்க நீரானது தேங்கியிருக்கிறது, அதிகாரிகள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது, தற்பொழுது எவ்வளவு நேரமாக இந்த போக்குவரத்து நெரிசலானது நீடிக்கிறது? கௌதமி, வேலூர் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக அந்த வேலூர் மாநகராட்சி 59வது வார்டுக்கு உட்பட்ட சாய்நாதபுரம், ஆர்வி நகர், அந்த சிதம்பரனார் நகர் உள்ளிட்ட தெருக்களில் மழைநீர் தெருக்களில் தேங்கி நிற்பதாகவும் வீடுகளுக்குள் அந்த மழைநீர் புகுந்ததாகவும் அதனை அப்புறப்படுத்த கோரி மாநகராட்சிக்கு தகவல் அளித்தும் அதனை மாநகராட்சி நிர்வாகம் கண்டு கொள்ளவில்லை என கூறி இந்த சாய்நாதபுரம் வேலூர் ஆரணி சாலையில அந்த ஆர்வி நகர் மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதில் ஒரு 30க்கும் மேற்பட்டவர்கள் சாலை மறித்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனால் ஒரு 30 நிமிடங்களுக்கு மேலாக அங்க போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. விரைந்து வந்த காகாயம் காவல்துறையினர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் அந்த வார்டு பகுதியில் தேங்கி நிற்கக்கூடிய மழை நீரை அப்புறப்படுத்துவதாக உறுதியளித்தார்கள். அதன் பின்பாக அந்த சாலை மறியல் ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாதிப்புக்கு உள்ளான பகுதிகளில் ஜேசிபி மூலம் தற்போது மாநகராட்சி நிர்வாகம் அந்த மழை நீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி.